ஹலோ காய்ஸ், இது உங்களோட எக்ஸ்பிளைனர். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிவைன் ரிங் டிசனன்கிற மனோல எபிசோட் 44 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இருக்கிற எபிசோட் பார்த்துடுவாங்க, அப்போ தான் இந்த எபிசோடு உங்களுக்கு புரியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே ஹீரோ அந்த சிட்டை தோக்கடிச்சு கையில் வச்சிருக்கான். இந்தா ஒரு கேப்டனை போடுறா அப்படின்னு ஹீரோ அவனை தூக்கி போடுறான். அதை பார்த்து அவன் கூட இருந்தவனும் கேப்டன் சிட் அப்படின்னு பிடிக்கிறானுவோ. டே அவன் இன்னும் உயிரோட தாண்டா இருக்கான். அந்த நேரத்தில் கூட இருந்த 2 பேரும் அவனை தூக்கிட்டு போயிட்டு சீக்கிரம் வா, இவனுக்கு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணோம், இரு நான் பாஸ்க்கு மெசேஜ் பண்றேன் அப்படின்னு தூக்கிட்டு போறாங்க. பாஸ் கேப்டன் சிட் தோத்துட்டான், அதுவும் அந்த பையன்ட்ட. சிவசி தானே, நான் கரெக்டாக தானே சொல்றேன், இதை நான் எதிர்பார்த்தது தான். சரி சிட்டை போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு திரும்பி வாங்க. சரி பாஸ், நாங்கள் இவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு சீக்கிரமா வரோம். அந்த நேரத்தில் ஹீரோ தான் ஜெயிச்சான்னு அனௌன்ஸ் பண்றாங்க. ஃபியூரி டிராகனோட ஸ்ட்ராங்கஸ்ட் சி ரேங்க் அட்வென்ச்சரையே ஒரு டி ரேங்க் அட்வென்ச்சர் தோக்கடிச்சிட்டான். அந்த நேரத்தில் இந்த ஹோஸ்ட் பண்ணவனும் ஏஞ்சி, சே நான் கொஞ்சம் விட்டுருந்தா செத்துருப்பேன்னு நினைச்சேன் அப்படி அவன் பேசிட்டு இருக்க நேரத்தில் ஸ்கெல்நெட் கில்ட சேர்ந்த வந்துடுறான். வந்தவனும் நடுவரே அடுத்த மேட்சை தொடங்குங்க. இந்த மேட்சோட வின்னர் ஷியோஷி ஃப்ரம் அட்வென்ச்சர் யூனியன். ஷியோஷி இப்பதான் ஒரு கஷ்டமான மேட்சை முடிச்சிருக்கான். அதனால அவன் எனர்ஜியும் ஸ்டாமினாவும் ரெக்கவர் பண்றதுக்கு ஃபைனல் மேட்சை கொஞ்சம் நேரம் போஸ்ட்மான் பண்றான். அதுக்கு ஹீரோவும் அதெல்லாம் வேணாம், இந்த மேட்சை நான் சீக்கிரமா முடிக்க நினைக்கிறேன், அதனால ஆரம்பிங்க. அதை கேட்ட மத்தவங்களும் இவன் சீரியஸா இருக்கானா இதுல? அவனோட நெக்ஸ்ட் ஆப்னன்ட் யார் தெரியுமா? ஸ்கெல்நெட் கில்ட சேர்ந்த காய் தான் நெக்ஸ்ட் ஆப்னன்ட். அதாவது தெரியுமா தெரியாது அவனுக்கு? இந்த சண்டையை பார்க்க எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. ஒரு டார்க் ஹார்ஸ்க்கு எதிராக இன்னொருத்தன் ஃபைட் பண்றான். நான் என்ன கேள்விப்பட்டேன்னா அந்த ஸ்கெல்நெட் கில்டோட ஹெட் வந்து இவனை தான் அடுத்த சக்சஸரா ஆக்குறான்னு கேள்விப்பட்டேன். இருக்கலே அவன் தான் பெஸ்ட் வரையறா இருப்பான். அப்படி அவங்க பேசிட்டு இருக்க நேரத்திலே நடுவர் இருந்துகிட்டு ஃபைனல் மேட்ச் ஆரம்பிக்குது அப்படின்னு மேட்ச் ஆரம்பிக்கிறாரு. மேட்ச் ஸ்டார்ட் ஆன அடுத்த செகண்ட் யார் கண்ணுக்கு தெரியாத அளவு அட்டாக் பண்ணிக்கிறாங்க எல்லாருமே. அவங்க சண்டையை பார்த்த மற்றவங்களும் அவங்க ஜஸ்ட் ஸ்வாட் தான் கிளாஷ் பண்ணிக்கிறாங்க. அதுவே இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கா? இவங்க 2 பேரும் இவங்க டிஃபென்சிவ் ஸ்பீடும் சி ரேங்க் அட்வென்ச்சர் லெவலில் இருக்கு. ஆனா ஷியோஷி டி ரேங்க் அட்வென்ச்சர் தானே. அப்படி சண்டை போட்டுட்டு இருந்தவங்க டக்குன்னு கிளாஷ் ஆகி 2 பேரும் தள்ளி தள்ளி வராங்க. அதுல ஹீரோட கத்தி விரி சொல்லிட்டு உடையிற மாரி ஆகுது. அவனோட ஸ்பீரும் அதே மாதிரி நொறுங்க ஆரம்பிக்குது. 2 பேர்த்தோட வெப்பனும் ஒரே நேரத்தில் டிஸ்ட்ராய் ஆகுது. அதை பார்த்த மற்றவங்களும் இங்க 2 பேர்த்த வெப்பனும் டிஸ்ட்ராய் ஆயிடுச்சு, என்கிட்ட அப்படி சொல்லாதீங்க, இந்த மேட்ச் டிரா ஆயிடுச்சுன்னு. ஆமா அப்பலாம் இதோட முடிஞ்சு அப்படின்னு அவன் குதிரையை சமன் பண்றான். வெளியே வா பிரைட் சோல் அப்படின்னு அந்த குதிரை மேல இருந்துகிட்டே ஒரு ஸ்பேரை சமன் பண்றான். அதை பார்த்து அட்வென்ச்சர் யூனியன் சேர்ந்தவளும் இவன் இதுதான் அவனோட உண்மையான பவரா? ஹீரோ கூட டிவைன் ஐ மூலியமா பார்த்து இவன் நம்பர் என்ன அதிகரிச்சிருக்கு. நான் பிரைட் சோலை வெளியே கொண்டு வந்திருக்கேன், இது உனக்கு பெருமை தான் தெரியுமா? அப்புறம் இதுதான் என் ஸ்ட்ராங்கஸ்ட் அட்டாக், பிரைட் சோல் டிஃபைட் அப்படின்ட்டு ஜம்ப் பண்ணி அட்டாக் பண்றான். சாவுடா அப்படின்னு ஜம்ப் பண்ணதுல அட்டாக் பண்ண வரான் ஹீரோ வேகமா. இதுதான் அவனோட பவர்ஃபுல் அட்டாக். அதோட சுயஷீட்ட வெப்பனே இல்லை, அவன் இதோட முடிஞ்சான். சரி இப்போ நான் கத்துக்கிட்ட டெக்னிக் யூஸ் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு ஹேமர் சமன் பண்ணி எவன்ஸ் ஓப்பன் அப்படிங்கிற டெக்னிக் ஹீரோ யூஸ் பண்றான். அந்த 2 அட்டாக்கும் பயங்கரமா கிளாஷ் ஆகுது. அதுல ஒரு ஷாக் வேவ் கிரியேட் ஆகுது. அந்த ஷாக் வேவ் தாங்க முடியாத மற்றவங்களும் இது நல்லதுக்கே இல்லை, எல்லாரும் அவங்கவுங்களும் ப்ரொடெக்ட் பண்ணிக்கங்க அப்படின்னு ஷீல்டு போட்டுக்கிறாங்க. அந்த வேவ்ல அது மட்டும் இல்லாம சுத்தி இருக்கிற எல்லா பில்டிங்கும் நுடைஞ்சு புழுதியா கிளம்புது. அதுலட்டு அந்த சீட் வெளியே வந்து எப்படி அதை நான் பண்ணிட்டேன் அப்படின்னு அந்த புழுதியை பார்க்குறான். ஹீரோவை காணும். நான் தான்டா ஜெயிச்சேன் அப்படின்னு சிரிக்கிறான். ஆனால் ஹீரோ இன்னும் கீழே விடாம கம்பீரமாக நிற்கிறான். அதை பார்த்த இவனும் இன்னும் அவன் மேலே காயமே படல, இதுக்கு ஒரு வழி தான் இருக்கும், அவன் பண்ண அட்டாக்ல தான் அவன் பறந்து போய் விழுந்திருப்பான். அந்த நேரத்தில் தான் அந்த சிக்கலில் மாட்டிருந்த எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இவங்க அட்டாக் பண்ண அட்டாக்ல மேலே பார்த்தா அந்த மலையே உடஞ்சி ஓட்டையா இருக்கு. அந்த ஸ்ட்ரைக்ல மட்டும் நான் மாட்டிருந்தேன், இந்நேரம் நான் செத்துருப்பேன். ஒருவேளை இவன் டி ரேங்க் கன்வென்ஷனா இல்லையோ? இவன் டி ரேங்க்ல இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கானா, அப்போ ஃபியூச்சரில் இன்னும் எவ்வளோ ஸ்ட்ராங்காக மாறுவான், அதை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்த அப்சல்யூட் பியூர் ஸ்ட்ரென்த், நான் இவன் கூட சேர்ந்தாவது ஸ்ட்ராங் ஆகணும். அந்த நேரத்தில் ஆங்கராக இருந்தாலும் யார் இந்த ஃபைனல் மேட்சோட வின்னர்னா அப்படின்னு வெளியே வந்து பார்க்குறான். அங்கே 2 பேருமே நிற்கிறத பார்த்ததும் நீங்கள் 2 பேருமே இன்னும் நிற்கிறீங்களா? ஹீரோ அதெல்லாம் நின்று பார்த்துட்டு இருக்க நேரத்தில் அவன் கொஞ்சம் கொஞ்சமாக ஹீரோ நோக்கி கிட்ட வர ஆரம்பிக்கிறான். அதை பார்த்த மற்றவங்களும் சாய் இப்போ என்ன பண்ண போகிறான் அப்படின்னு பார்க்குறாங்க. அப்படி வந்து அவனும் டக்குன்னு மண்டி போட்டு நான் தோத்துட்டேன், அந்த ஸ்ட்ரைக் உண்மையிலேயே நம்ப முடியாத அளவு இருந்தது, அதனால இன்னையிலிருந்து உங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறேன், என்ன உங்க டிசபிளா ஏற்றுக்கங்க. அதை கேட்ட ஹீரோவும் என்னடா இவன் சொல்கிறான் அப்படின்னு பார்க்குறான். அந்த சீன் அதோட கட் பண்ணி அந்த ஒன் ஸ்டேக் மவுண்டனுக்கு வெளியே தான் கட்டுறாங்க. சேர்மன் சிவஜி சிகரெட் அடிச்சுக்கிட்டே ஹீரோட ஆப்னன்ட்லாம் டஃபாக இருப்பாங்க, ஹீரோ என்ன பண்ண போறானோ அப்படி ஒரு யோசிச்சுட்டு இருக்க நேரத்தில் ஒரு சத்தம், சாரி எனக்கு ரொம்ப நேரம் வெயிட் பண்ண கஷ்டம் இருக்கு சேர்மன் சியோஷி. அங்கே பார்த்தா சியோஷி கையில் அந்த கப்போட வரான். அதை பார்த்தா அவரும் சியோஷி நீ தான் கிரேட் அப்படின்னு அழுகுறாரு ஹீரோ கட்டி பிடிச்சிக்கிட்டு. தேங்க்யூ, உண்மையிலேயே தேங்க்யூ சுயேஷி, உன்னால தான் என் சேர்மன் பொசிஷன் இன்னும் நிலச்சிருக்கு, அதோட இன்னும் முன்னேறி போகிறதுக்கு அட்வென்ச்சர் யூனியனில் நீ தான் ஹெல்ப் பண்ணியிருக்க, அதுக்காக உன்னோட லைஃபே ரிஸ்க் பண்ணியிருக்க, அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து தேங்க்யூ. சேர்மன் சுயேஷி கொஞ்சம் அமைதியாக இருங்க, நீங்கள் என் சட்டையை கசக்கிறீங்க. அதுக்கப்புறம் என்னை மன்னிச்சிரு, நான் ஒன்று வருஷப்பட்டு அப்படி பண்ணிட்டேன். எனக்கு இப்போ தான் இது ஞாபகம் வருது, அட்வென்ச்சர் யூனியன் தலைமையகத்தில் உன்னை பார்க்க வந்தாங்களா? இந்த நீ டோர்னமெண்ட்டில் பண்ண எல்லாத்தையும் அட்வென்ச்சர் யூனியன் பார்த்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்க்க எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. இது மூலிமா நீ சீராங்க ஸ்கிப் பண்ணி பி ரேங்கே போயிடுவ. அதோட அட்வென்ச்சர் யூனியன் வரலாற்றுலேயே நீ தான் யங்கஸ்ட் பி ரேங்க், அதோட ஃபர்ஸ்ட் டைம் டி ரேங்க்லேட்டு பி ரேங்க் போகிறதும் நீ தான்.
நான் உங்களுக்கு என்றைக்கும் நன்றியோட இருப்பேன். நீங்க பண்ணதுனால தான் என்னால இப்படி பண்ண முடிஞ்சது. நான்சென்ஸ் மாரி பேசாத. உன் சொந்த முயற்சிலாம் இதெல்லாம் நீ பண்ண. அதுவும் சரிதான். சரி நான் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இருக்கு. அதுக்கான ஆக்ஷன நான் நாளைக்கே தொடங்குறேன். நீங்க சொன்னதெல்லாம் நான் தனிப்பட்ட முறையில நான் பண்ணியிருக்கேன். அதனால நீங்க கவலைப்பட வேணாம். அதோட நீங்க குடுத்த காசையும் நான் பத்திரமா தான் வச்சிருக்கேன். அதனால உங்கள்ட்ட இப்போ போதுமான காசு இருக்கு. நீங்க கவலைப்படாதீங்க. அப்ப எனக்கு நம்பிக்கை இருக்கு. கரீனாவோட கால் மறுபடியும் வந்துரும். அப்போ ஒரு சத்தம் சென்சாய் அப்படின்னு யாரோ கூப்பிட்றாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம காய் தான். ஹீரோ சென்சாய்ன்னு கூப்பிட்டுட்டே வரான். அதை கேட்ட சேர்மனும் என்னது சென்சாயா அப்படின்னு பார்க்குறாரு. அந்த அவார்டு கொடுக்குற டைமிங்ல இருந்தே அவன் உணர்ச்சி வசமா என் கண்ணையே பார்த்துட்டு இருக்கான். டேய் நீ டீச்சர்னு கூப்பிட்ற அளவுலாம் ஒர்த்து இல்லடா. ஒர்த்து இல்லையான்னு எனக்கு தெரியும். அதனால உங்களை நான் இன்னலேட்டு ஃபாலோ பண்ண போறேன். அதை யாருமே தடுக்க முடியாது. இவன் அந்த ஸ்கல் நைட் கில்டஸ் அந்த காய் தானே இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சேர்மன் இவனை பார்த்து யோசிச்சுட்டு இருக்காரு. நான் கில்ட்ல இருக்க எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு வந்து உங்களை நான் ஃபாலோ பண்றேன். அது வரைக்கும் ப்ளீஸ் எனக்காக வெயிட் பண்ணுங்க. உனக்காகலாம் யாரா இங்கே வெயிட் பண்ணுவா? எப்படியோ இந்த டோர்னமெண்ட் முடிஞ்சு அந்த கோல்டன் ட்ரீ பிரெத் எலெக்ஷன் அதை எடுப்பேன்னு நான் சத்தியம் பண்ணுறேன். அது மூலிமா கரீனா நீ கூடிய சீக்கிரம் நடக்கலாம். அந்த சீன் அதோட கட் பண்ணி அட்வென்ச்சர் யூனியனோட ஹெட் குவார்ட்ஸ்லாம் காட்டுறாங்க. அங்கே வந்து இவனும் சேர்மன் இதில் சுயோஷி பற்றி இப்போ இருக்கிற எல்லா தகவலும் இருக்குது அப்படின்னு யார்கிட்டயும் சொல்கிறான். அதுக்கு அவனும் சுயோஷியா சரி நீ போ நான் பார்த்துக்கிறேன் சரி அப்படின்ட்டு அவனும் கிளம்பிடுறான். இவன் அந்த டோரையை ஓப்பன் பண்ணியிருக்கான். அதோட ஒரு டீராங் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கான். அவனோட சீக்ரெட் அப்புறம் அவனோட ரகசிய சக்தி இதெல்லாம் அந்த ஒன் ஸ்டேக் மவுண்டனோட ரிலேட்டபிளாக இருக்குமோ? உண்மையிலேயே இது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு ஏதோ சொல்லிட்டு இருக்கான். அந்த நேரத்தில் ஹீரோ பார்த்தா எங்கேயோ கடவீதியில் நடந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. சேர்மன் ஷியோஷி ரைட்ல எடுத்து தவிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. எப்படியோ அவர் என்னை கடைசியில் நடக்க விட்டார. இப்படி பொறுமையாக நடந்து ரொம்ப நாள் ஆகிப்போச்சு. ஆனால் இது நல்லா இருக்கு. இன்னும் அட்வென்ச்சராக மாதிரி கேவு ஃபைட்டிங்னு போனதுனால இப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணால் எனக்கு டைமே கிடைக்கிறதில்ல. அப்புறம் அந்த கேவ்ல இருந்தவர்கிட்ட இருந்து எனக்கு ஒரு மிஷின் வேற கிடைச்சிருக்கு. தேவையில்லாத பற்றிலாம் பேசிட்டு இருக்க தேவையில்ல. சரி இன்னும் கொஞ்ச நேரத்தில் வீட்டில் போய் என் தங்கச்சி வேற பார்க்கணும். அதில் ஒருத்தி கேட் காஸ்டியூம் போட்டுக்கிட்டு நாங்கள் கிராண்ட் ஓப்பனிங் பண்ணியிருக்கோம். இங்கே ஸ்பெஷல் ஆஃபர் போயிட்டுருக்கு. அதனால் மாஸ்டர் கம் டு ஹோம் அப்படின்னு கத்திட்டு இருக்காங்க. அவளை பார்த்ததும் ஹீரோவுக்கு சாக்குரா நாம வந்துடுது. சாக்குரா எவ்வளோ சீக்கிரமாக முடியுதோ அவ்வளோ சீக்கிரமாக போய் அவளை மறுபடியும் பார்க்கணும். அந்த சீனை அதோட கட் பண்ணி ஹீரோ அப்பார்ட்மெண்ட்டில் ஹீரோவும் தங்கச்சியும் பேசிக்கிறதா கட்டுறாங்க. அண்ணா இது உண்மையிலே நடக்குமா? என்னால் மறுபடியும் ஏஞ்சி நின்று நடக்க ஓடலாம் முடியுமா? ஆமாம் இன்னும் கொஞ்ச நாளில் நீ ஏஞ்சி நின்று நடந்து ஓடலாம் முடியும். நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன். ஹீரோ அப்படி சொன்னதை கேட்ட அவளும் அழுதுகிட்டே ஹீரோ கட்டி பிடிக்கிறா. சாரி இதுக்காக நான் அவனை ரொம்ப நாள் வெயிட் பண்ண வச்சிட்டேன் அப்படின்னு ஹீரோவும் பண்ணுறான். பரவாயில்ல இனிமே மற்ற மாரி நான் ஸ்கூலுக்கு நடந்து போகலாம். மற்ற குழந்தைங்க மாரி இடத்தெல்லாம் சுற்றி பார்க்கலாம். இப்போ நீ நல்லா ரெஸ்டடு அப்படின்னு ஹீரோ அவளை தூங்க வச்சுட்டு வெளியே வந்துடுறான். அதை முடிச்சுட்டு ஹீரோ அவன் ரூமில் வந்து அந்த ரிங்கு மூலியமாக போர்ட்டல் ஓப்பன் பண்ணுறான். அந்த போர்ட்டலும் வருது. அந்த போர்ட்டல் மூலிமா அவன் அனதர் வேர்ல்டு போகிறான். கடைசி டைம் வந்தப்ப சாக்குராவோட ஏதோ ஒரு வீட்டில் தானே இருந்தேன். சரி சாக்குரா அப்படின்னு ஹீரோ வெளியே போய் பார்க்குறான். அங்கே பார்த்தா சாக்குரா எல்லா துணியும் காய வச்சிட்டு இருக்கா. ஹீரோவை பார்த்தா சாக்குராவும் மாஸ்டர் நீங்கள் எதிர்ச்சிட்டிங்களா? ஆமாம் நான் உன்னை ரொம்ப நேரம் கழிச்சு பார்க்குறேன் சாக்குரா அப்படி ஹீரோ சொல்கிறதோட இந்த எபிசோட் முடியுது காய்ஸ். வீக்லி 1 சாப்டர் ரிலீஸ் ஆகுது. நான் 2 சாப்டர் வந்ததும் இதேமாரி போட்டுக்கிட்டே இருப்பேன். நீங்களும் கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணிட்டுருங்க. முக்கியமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லெவல் ஒன் எக்ஸ்பிளைன் ஃபேமிலியை ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.